Hello friends, this is Ram and welcome back to Fine Tackle. ஸோ ஒரு சின்ன ட்ரிப் விஷயமா ஊட்டி வரைக்கும் போயிட்டுருக்கோம். அண்ட் இப்போது ஊட்டியுடைய கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா இருந்த ஊட்டி கொரோனாவால் எம்டி. ஸோ உங்களுக்கு நான் காட்டுறேன் இன்றைக்கி ஊட்டியோட கண்டிஷன் எப்படி இருக்குது. அண்ட் இவ்வளோ ஃபேமஸாக இருக்கக்கூடிய இந்த சுற்றுலா தலங்கள்லாம் ரொம்ப பயங்கரமாக பாதிச்சிருக்கு. மக்கள் எல்லாம் செம கடுப்பில் இருக்காங்க. நான் என்னோடய ஃபேமிலியோட இந்த ட்ரிப்பில் போயிட்டுருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு போகிற வழிலாம் ஃபுல்லாக நான் காட்டுறேன் ஊட்டியோட கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, அண்ட் கூடலூர் டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உப்பட்டியில் ஆரம்பித்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா டூரிஸ்ட் லொக்கேஷன்ஸையும் உங்களுக்காக கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், நான் எங்கேயும் ஊர் சுற்ற போகலைங்க. ஏன்னா நான் ஒரு எமர்ஜென்சி ஒர்க்குக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகணும். அப்படி போகும்போது எனக்குள்ள ஒரு சின்ன கொஷின் வந்துச்சு. ஏன்னா நிறைய மக்களால் இப்போ நீலகிரிஸ்குள்ளே வர முடியாது, எல்லா சுற்றுலா தலங்களும் க்ளோஸ்டில் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட மக்களுக்காக சரி ஊட்டி இப்போ எப்படி இருக்குது அண்ட் கூடலூரில் இருக்கக்கூடிய டூரிஸ்ட் லொக்கேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு மக்களுக்கு சொல்கிற வகையில் இந்த வீடியோவை நான் எடுத்திருக்கேன். உண்மையை சொல்லணும்னா கூடலூரில் ஆரம்பித்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு இடைப்பட்ட பகுதியில் காலை டைமில் நான் யாரையுமே பார்க்கல, நிறைய ஆட்கள் கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து குளிர் தாங்க முடியாமல் அங்கங்கே நெருப்பு போட்டுட்டு காலையிலே குளிர் காஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது, ரொம்ப அமைதியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கிளீனினஸாகவும் இருக்குது. போகிற வழி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்மரைசிங், ரொம்ப அமேசிங்காக இருக்குது. எல்லா இடமும் வந்து இப்போது நடுவட்டத்துலேருந்து க்ராஸ் ஆகி மேலே போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு சன்ரைஸிங்கை பார்க்க முடியும், சூப்பராக இருக்குது. அண்ட் இப்போது தலகுந்தா ரோட்டுக்கு பக்கத்தில் போயிட்டோம். அண்ட் போகிற வழியெலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து தமிழ்நாடே கிடையாது, இது வந்து வேறு ஏதோ ஒரு பிளேஸ், வேறு ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு போய்ட்டுன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த ஃபாகுக்கு நடுவில் மேலே தெரியக்கூடிய அந்த சூரிய வெளிச்சம் இருக்குது பார்த்தீங்களா, அது வேறு லெவலில் இருக்குதுங்க. உங்களாலே ஃபீல் பண்ண முடியும். இதுக்கெல்லாம் வந்து ஒரு சாங்கை போட்டுட்டு அப்படியே அழகாக பாட்டு கேட்டுட்டு இருக்கலாம். பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. நல்ல ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் ஃபுல்லாக ஃபாகியாக இருக்குது. அண்ட் அதுக்கு நடுவில் வந்து ஒரு சன்லைட் அப்படியே பாஸ் ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. அண்ட் இப்போது கரெக்டாக தலகுந்தாக்கு பக்கத்தில் நாங்கள் வந்துட்டோம். அண்ட் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும், சுற்றுலா தலங்கள் எல்லாமே வந்து வழக்கத்தை விட மாறாக சூப்பராக இருக்குது. ஆனால் அந்த சுற்றுலாத்துறையை நம்பி இருக்கக்கூடிய சில மக்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம்லாம் இழந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா இருக்கக்கூடிய எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, கொஞ்சம் பேர் கூட வரக்கூடாது. அப்படின்ற போது இன்கமே கிடையாது அப்படின்ற நிலைமையில எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பிளேஸ் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து டிஆர் பசார். எப்பயுமே வந்து கலகலன்னு இருக்கக்கூடிய இந்த ஊர், எப்பயுமே வந்து அதிகமான சுற்றுலா பயணிகளை வந்துட்டு இருப்பாங்க. இப்போது ஒரு ஆள் கூட இல்லாமல் ரொம்ப அனாதையாக இருக்குது. எல்லாத்துக்கு காரணம் இந்த கொரோனா தான். இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அதிக அளவில் தேயிலையை நம்பியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சுற்றுலாத்துறையை தான் நம்பியிருக்காங்க. ஆனால் இப்போது எல்லாத்துக்குமே வந்து ஷடவுன் தான், எதுவுமே ஓப்பனில் கிடையாது. மக்கள் பயங்கரமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா கூடலூரில் ஆரம்பித்து கீழே பர்லியர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய சுற்றுலா பயணிகளை நம்பி தான் அதிகமான கடைகள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க, ஹோட்டல்ஸ் எல்லாம் ஓடிட்டுருக்கு. இப்போது எதுவுமே ஓடாத நிலைமையில தான் இருக்காங்க, பாவம். இது அடுத்த பிளேஸ் பைக்காரா. பைக்காரம் சாதாரணமாக கிடையாது, ஏன்னா பைக்காரா போட்டோஸ்க்கு அதிகமான மக்கள் வந்துட்டு இருப்பாங்க. இந்த டவுன்லேயே பார்த்தீங்கன்னா எவ்வளவோ மக்கள் நின்றுட்டு இருப்பாங்க. நாங்கள் நிறைய டைமில் இதில் பஸ்ஸில் போகும்போதெல்லாம் அதிகமான மக்களை பார்த்துருக்கேன். ஆனால் இப்போவும் பார்த்தீங்கன்னா வெறிச்சோடி கிடக்குதுங்க, ஒரு ஆள் கூட கிடையாது. சரி கீழே வாங்க, இது பைக்காரா டேம், நல்லா பாருங்கள். ஸோ பிளேஸ் எல்லாமே வந்து வழக்கத்தை விட மாறா ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இதை நம்பி இருக்கக்கூடிய மக்கள் யாருமே வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க நான் நினைக்கிறேன். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சில அடிகள் விழுந்திருக்கு. உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. இடம்லாம் பார்க்குறதுக்கு பட்டாசாக இருக்குது. சீசன் டைமில் கூட இப்படி ஒரு செம்மையாக இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். யாருமே இல்லாத போது தான் எல்லா சுற்றுலா தலங்களும் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் அதை ரசிக்கிறதுக்கு எந்த மக்களும் கிடையாது. அண்ட் இப்போது எனக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஷூட்டிங் ஸ்பாட்டு. அந்த காலத்துலலாம் வந்து இங்கே ஏகப்பட்ட படங்கள்லாம் எடுத்திருந்தாங்க. ஆனால் இப்போது வந்து சில படங்களுக்கு இங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இடம் பார்த்திங்கன்னா அதிகமான கப்பிள்ஸ் வந்து போகக்கூடிய இடம். நியூ மேரிட் கப்பிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மேலே தான் வந்து எப்போ பார்த்தாலும் இருப்பாங்க. இங்கே தான் ஃபோட்டோஸ் வளைச்சி எடுப்பாங்க. ஆனால் இப்போது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சரி யாருமே கிடையாது. சரி இப்படி போயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணில் பட்ட முதல் அரசு பேருந்து. சார் ரோடு பரவாயில்ல, ஏதோ இருக்கிற ரோடு எல்லாமே வந்து சரி பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டை விட கம்பேர் பண்ணும்போது ரோடு ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து சூப்பராக இருக்குது. ஏன்னா நாங்கள் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோடு அங்கங்கே குண்டும் புளியுமா இருக்கும். ஆனால் இப்போ ஏதோ பரவாயில்ல, நல்ல ரோடு போட்டிருக்காங்க. அதை நினச்சி சந்தோஷம். கண்டிப்பாக லாக்டவுனுக்கு அப்புறமா அதிகமான மக்கள் நல்லா சௌகரியமாக போகிறதுக்கு ரோடு நல்லாயிருக்கு.
எப்பயும் ஆரவாரம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஊட்டி டவுன் இந்த தடவை அமைதியாக இருக்குது. அண்ட் முக்கியமான ஒரு இடத்துக்கு பக்கத்தில் நம்ம வந்துட்டோம். இதுதான் வந்து சேரிங் கிராஸ். ஊட்டி ஆர்ட்ஸ் காலேஜில் படித்த எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த இடத்த விட்டு கொடுக்கறதுக்கு மனசே வராது. அப்படிப்பட்ட ஒரு இடம் இது. லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா இது கோத்தகிரி போகக்கூடிய ரூட், அண்ட் ஸ்ட்ரைட்டாக போனால் கோயம்புத்தூர் அண்ட் குன்னூர் போகிற ரூட் இது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரைட் சைடு ரோடு போகுது பார்த்தீங்களா, அதில் போனால் நம்ம கூடலூருக்கு போகலாம். இப்போ ஸ்ட்ரைட்டாக போகும்போது ஒரு மெமரிஸை நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். இப்போ ஒரு லெஃப்ட் சைடில் பாருங்கள் ஒரு ரோடு வருது, அந்த பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ரோட்டில் மேலே போனீங்கன்னா நூற்றாண்டு பழமை மிக்க ஒரு பில்டிங், அதுதான் ஊட்டி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். அந்த பஸ் ஸ்டாப் இருக்கு இல்லையா, அங்கே தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நிற்கக்கூடிய இடம். இந்த சைட் அடிப்பாங்க அண்ட் பயங்கரமான ஒரு அட்ராசிட்டிஸ் பண்ண ஒரு இடம்ங்க, அது யாராலையும் மறக்க முடியாது. ஸோ ஐ மிஸ் மை காலேஜ். அண்ட் இப்போ நம்ம இது வரைக்கும் எந்த வாகனங்களும் சரி, எந்த ஒரு மனிதர்களும் அதிக அளவில் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். பட் இனிமேல் பார்ப்போம். ஏன்னா நம்ம பர்லியரை நோக்கி போயிட்டுருக்கோம். சரி, இவ்வளோ நேரம் பேசிகிட்டே இருக்கு இல்லையா, ஒரு சின்ன ரெஸ்ட் எடுத்துக்கலாமே, அதுக்கப்புறம் என்னுடைய ஸ்பீச்சை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஊட்டிக்கு வர மக்கள் ஃபஸ்ட்டு இங்கே நின்று தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் அதுக்கப்புறம் போவாங்க. ஆனால் இப்போ இங்கே ஃபோட்டோ எடுக்கக்கூட யாருமே கிடையாது, அனாதையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கீழே போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பச்சைன்னு தான் இருக்குங்க, செம்மையாக இருக்குது. இந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பீரியடில் கட்டின ஒரு பிரிட்ஜ் இது. இன்ன வரைக்கும் யாராலையுமே இதை அசைக்க முடியல. இதை அசைச்சிட்டு வேறு பிரிட்ஜும் பக்கத்தில் கட்ட முடியலன்னு வச்சுங்களேன். வேறு ஒரு பிளேஸ் உங்களுக்காக காத்திருக்கு. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மலை. மேலே நம்ம குன்னூரில் ஆரம்பித்து கீழே மேட்டுப்பாளையம் போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மலையோட தான் நம்ம ட்ராவல் பண்ணி ஆகணும். போகிற வழி ஃபுல்லாகவே சூப்பராக இருக்கும். இந்த மலையில் ஒரு ஆஃப் பகுதிக்கு நான் போயிருக்கேன். அதை வந்து பக்காசுர மலைன்னு சொல்லுவாங்க. நாங்கள் போயிருக்கேன். ரொம்ப பயங்கரமான ஒரு இடம் அது. உப்பட்டியில் ஸ்டார்ட் பண்ண என்னுடைய ட்ராவல் பார்த்தீங்கன்னா இப்போ மேட்டுப்பாளையத்தில் எண்ட் ஆகுது. ஒரு ஹாஸ்பிட்டலுக்காக தான் நான் வந்திருந்தேன். ஸோ உங்களுக்காக இந்த வீடியோ நான் கண்டிப்பாக போட்டாகணும்னு என் மனசு தோணுச்சு. நான் நிறைய மக்களால் உள்ளாடி வர முடியல. நிறைய மக்கள் வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க, ஊட்டி கொடைக்கானல் போகலான்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. பட் அவங்களால போக முடியாது. என்னடா இந்த வருஷம் இப்படி போகுதுன்னு கண்டிப்பாக உங்களுக்கு கடுப்பு ஆகும். ஸோ அந்த ஒரு கடுப்பை போக்குறதுக்காக தான் இப்படி ஒரு மெடிசனை நான் இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இதை பாருங்கள் நல்லா. ஸோ ஊட்டி நெக்ஸ்ட் லெவலுக்கு இது போயிருக்கு. பயங்கரமாக எல்லா இடமும் சேஞ்சஸ் ஆகிருக்கு. ரொம்ப அழகாக கிளீனினஸாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வரும்போது ஊட்டியாக இருக்கிறது கண்டிப்பாக அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு சுற்றுலா தலங்களாக இருக்கும். அது கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு சிறு தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும். ஏன்னா அழகாக இருக்கக்கூடிய எந்த சுற்றுலா தலத்துக்குமே போக முடியல. இதுக்கு காரணம் இந்த COVID-19. ஸோ நீங்கள் யாருமே வெளியே வர தேவையில்லை. உங்களுக்கான வீடியோஸ் நான் போட்டுட்ருப்பேன். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். அது மட்டும் இல்லாமல் ஊட்டியில் சுற்றுலாத்துறை நம்பி இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கும் கவர்மெண்ட் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். ஸோ எனிவே வேறு ஒரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அன்டில் பை ஃப்ரம் ராம். லாஸ்ட்டாக ஒரு டைம் சொல்லிக்கிறேன், நல்லா இருந்த ஊட்டி கொரோனானால எம்டி.